ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, எத்தனை தடைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நான் உனக்கானதை நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த சந்தனத்தை தொட சொன்னேன். இந்த சந்தனத்தை தொட்டதின் மூலமாக உன்னுடைய எல்லா சங்கடங்களும் தீர்ந்து போய் சந்தோஷத்தை பெறப்போகிறாய். ஆம் என் செல்லமே, நீ நீண்ட நாளாக என்கிட்ட வச்ச வேண்டுதல்கள் நிறைவேற முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளும் தடைகளும் சிக்கல்களும் வந்துக்கிட்டே இருந்ததல்லவா? அது எல்லா தடைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்தது போல நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். இந்த சந்தனம் எப்படி உடம்புல போட்டுக்கும் போது உனக்கு உடல் குளிர்ச்சியை தருமோ, அதே போல உன் மனசுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயங்களை நடத்தி தருவதற்காக தான் இந்த கருப்பன் சந்தனத்தோடு உன்னை தேடி வந்தேன். இனிமே நீ கவலைப்படும்படி எதுவுமே நடக்காது. உன்னுடைய எல்லா தீய எண்ணங்களையும் எதிர்மறையான சிந்தனைகளையும் தேவையற்ற உணர்ச்சிகளையும் தூக்கி எரிச்சு போட்டுடு. உனக்கு பெருமையையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய விதத்தில் எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி தரேன். யாராலும் திறக்க முடியாத கதவுகளையும் நான் திறப்பேன். யாராலும் மூட முடியாத கதவுகளையும் நான் மூடி வைப்பேன். அதாவது ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கணும்னு இருந்தால் அது சரியாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கைக்கு சரிவராத விஷயங்களையும் உனக்கு ஒத்து வராத விஷயங்களையும் நான் ஒருபோதும் உன் கைகளில் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்காக தான் தேவையில்லாததை மூடி வைப்பேன்னு சொன்னேன். அதே போல் நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும், எத்தனை பேர் சேர்ந்து அதை மறுத்தாலும் தடுத்து நிறுத்தினாலும், எல்லா கதவுகளையும் திறந்துவிட்டு அதை உனக்கு கிடைக்க செய்ய இந்த கருப்பன் சக்திசாலியாக பராக்கிரமசாலியாக உனக்கானதை ஆசீர்வதிக்கக்கூடிய அருள்சாலியாக இருக்கிறேன் என் செல்லமே. உன் தலைவிதிப்படி நீ பொருளாதாரத்தில் கஷ்டப்படணும், பண வரவு இல்லாமல் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கணும்னு எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இன்னும் எத்தனை நாளைக்கு நீ கஷ்டப்படுறதை பார்த்துக்கிட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியும்? அதனால தான் உன் தலைவிதியை நான் தீர்மானித்து நான் முடிவெடுத்து அதை மாற்றி எழுதி உனக்கு சந்தோஷத்தையும் சகல செல்வங்களையும் சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே உனக்கு அழகான வாழ்க்கை அமையும். எதை கொடுத்தா நீ திருப்தி அடைவ, எதை கொடுத்தா உன் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும், என்ன நடந்தா நீ மன நிறைவடைவாய்னு எனக்கு தெரியும். அது அத்தனையையும் உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் இந்த கருப்பன் இந்த சந்தனத்தோடு உன்னை தேடி வந்தேன். நீ இனிமே சோர்வாகவோ சோகமாகவோ இருக்கக்கூடாது. நடந்த எல்லாவற்றையும் சரி செய்யும் பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்டேன் அல்லவா? நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை தரப்போகிறேன். நீ கற்பனை கண்ட கனவுகள் எல்லாம் இப்போது நனவாக நிஜமாக மாறப்போகுது. என் நிழலில் நீ இருக்கும்போது இனிமே நீ எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே. உனக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட வந்து கேட்டினா அது அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சி அடைவ செய்வேன். எல்லாமே உனக்கு திடீர்னு தான் நடக்குதே, ஒன்றுமே புரியலையே நினச்சி குழப்பத்தோடு இருக்கக்கூடிய உன் கரங்களை நான் படித்து உன்னை வழிநடத்தி வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க தயாராயிட்டேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும், சந்தோஷம் பெருகும். நிச்சயமாக உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் இந்த கருப்பன் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். என்னையே சரணடைஞ்ச உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்களை மாற்றிருக்கேன். ஆனால் நீ இன்னும் எந்த மாற்றத்தையும் பற்றி யோசிக்காம, இது ஏன் நடந்துச்சு அது ஏன் நடந்துச்சுன்னு யோசிக்காம எப்போதோ நடந்த பழைய விஷயங்களை யோசிக்கிற. இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீ உற்று கவனித்து பார்த்தீனா அது எல்லாமே உனக்கு நல்லதாகவும் உனக்கு நன்மையை தரும் விதத்திலும் நடக்குதுங்கிறது உனக்கே புரிய வரும் என் செல்லமே. பயப்படாமல் இந்த கருப்பனை நீ மனசார நினச்சினா நம்புனினா நான் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக இருந்து நீ நினச்சதை விட எல்லாத்தையும் சிறப்பாக அமைச்சு கொடுப்பேன். இனிமே மற்றவங்கெல்லாம் உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கை உயரப்போகுது. எல்லாருக்கும் நீயே எடுத்துக்காட்டாக இருக்கும்படி உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்ற போகிறேன். உனக்கு எந்த ஆசை இருந்தாலும் எதிர்பார்ப்பு இருந்தாலும் உன் வேலையை அழகாக முடிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். இனிமே உனக்கு வெற்றியும் புகழும் தானாக வந்து சேரும். இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கிற நேரத்தை எல்லாம் சரி செஞ்சு
நல்ல நேரத்தை உருவாக்கித்தர நான் வந்துட்டேன். இனி உனக்கு எப்போதுமே என் ஆசீர்வாதங்களோட முன்னேற்றம் மட்டுமே உண்டாகும். உன் வாழ்க்கையில் நீ கவனம் செலுத்தும் போது நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் நீ மகிழ்ச்சி அடைவாய். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன் குடும்பத்துக்கு நீ நல்ல பிள்ளையா இருக்க, கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, அவங்கள சம்பாதிச்சு சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிற, உன் குடும்பத்துக்கு உன்னால் முடிஞ்ச சிறந்ததை செய்யணும்னு ஆசைப்படுற என் அன்பு பிள்ளையான உனக்கு சிறந்ததை நான் தானே செய்யணும். உன் அப்பாவாக நான் இருந்தாலும் உன் அன்புக்கும் கருணைக்கும் தகுதியான ஆளாக உனக்கு அடிமையாக தான் நான் இருக்கேன். உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க நான் நிச்சயமாக அதை சரி செய்து உன் வாழ்க்கையையும் சந்தோஷமானதாக மாற்றி காட்டுவேன். நீ நினைச்சதை விட இனி எல்லா விஷயங்களும் உனக்கு சிறப்பாக நடக்கும்படி நான் அருள் செய்வேன்.